அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோன்னா, விருதுநகர் மாவட்டம் சட்டப்பணிகள் ஆணையக்குழு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன், நியூஸ், அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ், அடுத்து இப்போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான ரெகுலர் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஓல்டு கொஷின் பேப்பர் வீடியோஸ் அதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். இது எங்கேருந்து வந்திருக்குன்னா, விருதுநகர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வட்ட சட்ட பணிகள் குழுவிற்கு சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களாக பணியாற்ற கீழ் குறிப்பிட்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். யாருன்னா விண்ணப்பிக்கலாம்னா, ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உட்பட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள், சமூக பணியில் முதுநிலை கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவர்கள், உடல்நல நிபுணர்கள், மாணவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள், அரசியல் சார்பற்ற அரசு சாரா சமூக சேவை நிறுவனங்கள் மற்றும் சங்க பிரிவுகர்கள், மகளிர் குழுக்கள், நீண்டகால தண்டனை பெற்று சிறையில் உள்ள படித்த சிறைவாசிகள், மாவட்ட வட்ட சட்டப்பணிகள் தன்னார்வ சட்ட பணியாளர்கள் பணிக்கு இவங்க யார் வேணாலும் இது போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், தேர்ச்சி பெற்றவராகவும் விரிவாக புரிந்துணரும் திறனுடையவராகவும் இருத்தல் வேண்டும். இதர தகுதிகள் சட்டம் சார்ந்த தன்னார்வல தொண்டர் இரக்கம், ஏனையவரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் தன்மை, கலப்படமற்ற தூய்மை, இதெல்லாம் அவங்களோட இதர தகுதிகளாக இருக்குது. வயது பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஊதியம் பார்த்திங்கன்னா, பணிபுரியும் நாட்களுக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 500 வீதம் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 22/5/2024ன்னு சொல்லியிருக்காங்க. பணிக்காலம் பார்த்திங்கன்னா, இப்போது எப்போ உங்களை ஜாயின் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 1 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் நாளிலிருந்து 1 ஆண்டு. விருப்பம் உள்ளவர்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தினை அந்த தபால் மூலம் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 22/5/2024. எங்கே நீங்கள் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, உயர் திரு தலைவர் அவர்கள், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்துக்கு நீங்கள் அனுப்பணும். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இதோட அப்ளிகேஷன் ஃபார்மெட் பிடிஎஃபாக இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதில் உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸு, இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணி எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும்னா 22/5/2024, அதாவது இந்த மந்த்து 22க்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.